வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு பின்தங்கிய பிரிவினரின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியாவும் மொரீஷியஸும் மேம்படுத்தப்பட்ட நட்புறவு நாடுகளாக திகழ்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிராந்திய மொழிகள் ஊக்குவிக்கப்படுவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் PV சிந்து தென்கொரியாவின் கிம்மை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு பின்தங்கிய பிரிவினரின் வாழ்வாதாரம் மேம்படுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சண்டிகர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை முன்னிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையின் அம்சங்கள் இப்பல்கலைக்கழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி மற்றும் தொழிற்சாலைகளின் ஒருங்கிணைப்பின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களை மாணாக்கர் ஆக்கப்பூர்வமாக கற்றறிய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சமூக பொருளாதார வளர்ச்சி பாதையில் இந்தியாவும் மொரீஷியஸும் நட்புறவு நாடுகளாக திகழ்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மொரீஷியஸ் போர்ட் லூயியில் அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளின் நட்புறவிற்கு மேம்படுத்தப்பட்ட நிலைப்பாடுகள் கொண்ட நட்புறவு என்ற அந்தஸ்தை மொரீஷியஸ் பிரதமருடன் இணைந்து தாம் வழங்குவதாக குறிப்பிட்டார். மொரீஷியஸ் நாட்டில் அமையவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு இந்தியா தனது பரிசாக உரிய ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். இந்திய பெருங்கடல் வாயிலாக மட்டுமல்லாமல் கலாச்சாரம் மற்றும் பண்புகளாலும் இரு நாடுகளும் பிணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய நாட்டின் 140 கோடி மக்களின் சார்பாக மொரீஷியஸ் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இத்தினத்தில் பங்கேற்க தமக்கு வாய்ப்பு கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார். இந்நிகழ்வில் பேசிய மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்பால் அந்நாட்டின் தேசிய தினம் பெருமை அடைவதாக குறிப்பிட்டார். முன்னதாக இரு தலைவர்கள் முன்னிலையில் ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று சிறப்புமிகு தண்டி யாத்திரை தொடங்கிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1930ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கிய இந்த யாத்திரை ஏப்ரல் 6ஆம் தேதி தண்டியில் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. தண்டி யாத்திரையில் பங்கேற்ற தியாகிகள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு மற்றும் விடுதலை வேட்கைக்கான இத்தேசிய இயக்கம் மக்களிடையே ஒரு எழுச்சியை தோற்றுவித்ததாகவும் அவர் கூறினார். இதில் பங்கேற்றவர்களின் துணிச்சல், தியாகம், அர்ப்பணிப்பு, அகிம்சை போன்றவை வரும் தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக திகழும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஹோலி பண்டிகை மற்றும் கோடை விடுமுறையை ஒட்டி சென்ற ஆண்டு 13,500க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், தீபாவளி மற்றும் நவராத்திரி விழாவை ஒட்டி சென்ற அக்டோபர் மாதம் 8000 சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்பட்டதாக கூறினார். மகா கும்ப விழாவிற்காக 17,000க்கும் அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் இதில் சராசரியாக 4,24,00,000 பேர் பயணம் மேற்கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிராந்திய மொழிகள் ஊக்குவிக்கப்படுவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு தினேஷ் சர்மா, வளர்ச்சி பணிகளின் தேக்க நிலையிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே திமுக மொழி பிரச்சனையை எழுப்புவதாக குறை கூறினார். தமிழகத்தில் திமுகவிற்கான ஆதரவு குறைந்துள்ளதாகவும் அக்கட்சியின் மீது மக்கள் அதிருப்தியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது உருவாகி வரும் புவி சார்ந்த பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள திறன் வளர்ச்சியின் அவசியத்தை விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் வலியுறுத்தியுள்ளார். வெலிங்டனில் அமைந்துள்ள பாதுகாப்பு ராணுவ பயிற்சி கல்லூரியின் பயிற்சி மாணாக்கரிடையே உரையாற்றிய அவர், மாற்றங்களை எதிர்கொண்டு அச்சுறுத்தல்களை ஆராய்ந்து அதற்கேற்ற நிலைப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைந்த பயிற்சிகளோடு செயல்பாட்டு திட்டங்களில் இணைந்து செயலாற்றுவது சவால்களை வலிமையுடன் எதிர்கொள்ள வழிகோலும் என்றார். இந்திய விமானப்படையினர் நவீன திறன் மேம்பாட்டு யுக்திகளுடன் புதிய தொழில்நுட்ப தளவாடங்களின் செயல்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ராணுவ படையினர் தொடர்பான விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடற்படை ஊழியர்களின் கார் விழிப்புணர்வு பயணம் இன்று பிற்பகல் சென்னை வந்தடைகிறது.
INS அடையார் கடற்படை தளம் சார்பில் சென்னை நேப்பியர் பாலம் அருகே கடற்படையினருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. கடந்த 3ஆம் தேதி கொல்கத்தா மற்றும் விசாகப்பட்டினத்திலிருந்து இந்த விழிப்புணர்வு கடற்படை கார் பயணம் தொடங்கியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளிமண்டல கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பாபநாசம், அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக பாபநாசம், அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக காலை முதல் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக பாபநாசம், அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதுபோன்று அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்பிடிப்பு பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக சேர்வலாறு மற்றும் பாபநாச அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். மதுரை மாவட்டம் மத்திய சட்டமன்ற தொகுதியில் அரசின் நலத்திட்ட சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை இன்று பெற்றுக் கொண்டார். கருப்பாவூரணி ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தை மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தொடங்கி வைத்தார். பிரதமரின் சிறுபான்மையினர் மேம்பாட்டு திட்டத்தின் செயலாக்கம் மற்றும் முன்னேற்றம் குறித்து இத்துறைக்கான மத்திய செயலர் டாக்டர் சந்திரசேகர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மத்திய அரசின் அமைப்புகளில் இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து இதில் ஆராயப்பட்டது. இந்த திட்டத்தின் நடைமுறைகள், நிதி நிலைமை, சவால்கள் ஆகியவை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதில் மத்திய, மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் பிரதமரின் சிறுபான்மையின மேம்பாட்டு திட்டம் சிறுபான்மையினர் அதிகமுள்ள பகுதிகளில் முறையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் விவாதிக்கப்பட்டன. தருமபுரியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சித்தலைவர் எடுத்துரைக்கையில், தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் படிப்பதற்கு ஊக்கப்படுத்துற வகையிலையும், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஊக்கப்படுத்துறதிலையும் தான் இந்த மாரத்தான் நடக்குது. எனவே இதை ஒரு இயக்கமாக மாற்றணும். ஏன்னா இளைஞர் சக்தி தான் பெரியது, மேல பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இதை நீங்க உணர்ந்து செயல்படணும். கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5500 ரூபாய் விலை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி அம்முண்டியில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்னி வீரர் தொழில்நுட்ப பிரிவுகளில் பல்வேறு பணிகளில் ஆள் சேர்ப்புக்கான பதிவு தற்போது இணையதளம் வாயிலாக தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 16 மாவட்டங்களைச் சேர்ந்தோர் இதில் பங்கேற்கலாம். தமிழகத்தில் மதுபான முறைகேடுகளை மறைக்கவே திமுக மும்மொழி பிரச்சனையை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மதுபான ஊழல் நடைபெற்று இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் வடுவூர் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் மாசிமக தீர்த்தவாரி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி இன்று காலை விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து வில்லேந்திய திருக்கோலத்தில் சீதாதேவி, லட்சுமணன், அனுமன் சமேதராக புறப்பட்ட கோதண்டராமர் சரையு புஷ்கரணி தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். அங்கு தீர்த்தபேரர் சுவாமிக்கு மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தீர்த்தவாரி ஆடினர். வடுவூர் ஆர். விஜயகுமார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியில் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் PV சிந்து தென்கொரியாவின் கிம்மை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு பின்தங்கிய பிரிவினரின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
இந்தியாவும் மொரீஷியஸும் மேம்படுத்தப்பட்ட நட்புறவு நாடுகளாக திகழ்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிராந்திய மொழிகள் ஊக்குவிக்கப்படுவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து தென்கொரியாவின் கிம்மை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.